அநேகமா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து முதல்ல வந்து வெளியேறது நம்ம நந்தினியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாப்புல தான் தோணுது. நேத்து நைட் ஒரு 12:30க்கு மேல ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அழுகுறாங்கன்னு கேட்க போனாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னால முடியல. நான் வந்து இப்படிலாம் இருக்க முடியாது. அன்பா தான் இருப்பேன். நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் கோவப்பட மாட்டேன். ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்றாப்புல எதுவும் பண்ண மாட்டேன். என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் போய் தனியா அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. சமாதானப்படுத்த வந்தவங்கலாம் தாண்டி போயிட்டு அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு ரூம்ல அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சபரிலாம் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. வேகமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு போ 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 பொறியா இல்லையா அப்படின்னு அவ்வளோ கத்துறாங்க. ஏமா அழுகுறேன்னு கேட்க போனது கத்துறாங்க. என்னால முடியல நான் அன்பாதான் இருப்பேன். என்ன வந்து பாத்துட்டீங்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி யாருமா சொன்னா அதையாச்சும் சொல்லுமா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. போ போன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேல் நிறைய பேர் போனாங்க. யாரு போனாலுமே யாரு பேச்சும் கேட்கல. வேகமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்பதான் தோணுது. அப்புறம் கனி அக்கா மட்டும் போனாங்க. ஸோ அவங்க போனதையும் வாங்கக்கா பொறுமையா சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து பதிலே சொல்லலாம். நான் வந்து எப்பயுமே வெளியில வந்து நிறைய அனுபவிச்சுட்டேன். இங்க தான் வந்து ஹாப்பியா இருக்கேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத வந்து என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை இங்கேயே படுத்து தூங்குறியாம்மா? அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நான் வந்து பெட்லயே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனி, எஃப்ஜே இவங்கலாம் இருந்து பேசிட்டு மாதிரியா அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்றாப்புல எதுவும் பேசிறாதீங்க. கலாய்க்கிறது விளையாட்டுக்கு கூட ஏதாவது சொல்லிறாதீங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி பண்றாங்க அப்படிங்கிறாப்புல கனி அக்கா சொல்லும்போது, எஃப்ஜே வந்து கரெக்ட்டா கேட்கறாரு. இப்படி எத்தன தான் நீங்க வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தன நாள் தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதரவு சொல்லிட்டு இருப்பீங்க? இதே எத்தன நாள் அவங்க கடைபிடிப்பாங்க? அப்படிங்கிறாப்புல கேட்கறாங்க. இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒரு 3 வீக் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைகள் அந்த பிரச்சனைகளே வரும். ஆனா இந்த சீசன்ல பிளான் பண்ணியே இறங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வெளியில வந்து என்ட்ரி குடுக்கும்போது சாதுவா இருந்தவங்கலாம் உள்ளுக்கு போயிட்டு பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவெல்லாம் அப்படி பேசுமா அப்படின்னு வியானாவெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா என்ட்ரி குடுக்கும்போது விஜய் சேதுபதிட்ட ஒரு மாரி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மாரி என்ட்ரி குடுத்தாங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திவாரோட இமேஜே வேற மாரி மாத்திட்டாரு. அப்படிலாம் இருக்கும்போது பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. நேத்து கெமிக்கா பார்வதிக்கும் கூட அந்த தண்ணி பிடிக்கிற அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ அத வாஷ் பண்ற அந்த இதுல. அப்படி இருக்கும்போது, அந்த மாரி ஒரு டாஸ்க்லாம் இவங்க கிட்ட பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒண்ணுமே சொல்லல. லைட்டா அப்படி பேசும்போது இந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா வெளிய போக போறாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் கூப்ட்டு, "நீ இந்த அளவுக்குலாம் அழுவாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்ட்டு, மூச்செல்லாம் இழுத்து விட்டு பொறுமையா பேசு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வச்சு தான் உள்ளுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க வெளியில எப்படியோ இருந்துட்டு போங்க. இங்க வந்து நீங்க சேஃபா உணர்றீங்கல்ல. நீங்க கேம் ப்ளே பண்ண வந்திருக்கீங்கல்ல. அப்புறம் இருக்கும்போது, "நீ ஏன் அந்த மாரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணி, "அப்படிலாம் இருக்காத. உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். நீங்க போயிட்டு கேம வந்து தைரியமா விளையாடுங்க. இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அத பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறாப்புல சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு வந்தவங்க, அது எதுக்கு அழுக ஆரம்பிச்சாங்க? இந்த கேப்டனுக்கான டாஸ்க் ஆரம்பிக்க போது, அதுல நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே இந்த அழுக. ஸோ நான் வந்து 20 பேத்தோட பாசமா பழகிட்டேன். என்னால வந்து ஹேட் பண்றாப்புல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா, பிக் பாஸ்ல வந்து பிரச்சனை அப்படிதான் பிக் பாஸே போகும். அதெல்லாம் தெரிஞ்சு உள்ளுக்கு வந்துட்டு, இங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னான்னு தெரியல. ஆனா அந்த முதல் நாள் அழுதீங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணீங்க, வெளியில எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சீங்க. மறுபடியும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எடுபடாது அப்படின்னு தான் தோணுது. அதுவும் நடுராத்திரியில அழுதுகிட்டு இப்படிலாம் ஓவரா கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல நீ வந்து வெளியில போயிருவ அப்படிங்கிறப்ப எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரு சின்ன டாஸ்க்லயே இப்படி பண்றீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த இதெல்லாம் போகும்போது, கண்டிப்பா வாண்டடா நானே போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வாண்டடா வெளிய போறேன்னு ஜிபி முத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடிகர் இருக்காரு பார்த்தீங்கன்னா பரணி, அப்புறமேலு இன்னொருத்தவங்க வந்து மதுமிதாவா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதாவே வெளிய வந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்க அப்படிங்கிறாப்புல தான் தோணுது.